Hi friends, welcome to Dhivya's lifestyle. இன்னைக்கு வந்து நம்ம ராய் கூல் வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து பேபிஸ்க்கான ஒரு வெயிட் கெயின் ரெசிபி. இதில் வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் வந்து ராகி எடுத்து ஊற வச்சு யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திங்கனாவே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 1/2 கப் வந்து ராகி கூல் வந்து கிடைக்கும். நான் வந்து நான் அது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் 8 மணி நேரம் வந்து நான் வந்து ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே கூட வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கூலாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நைட் வந்து நல்லா ஊற வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து போட்டு நல்லா டைட்டாக சுற்றி ஒரு பவுலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி வந்திருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்தி. இது மாதிரி இதில் கூல் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி வந்து இந்த முளைக்கட்டி வச்ச ராகி வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு வந்து நம்ம ஊற வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஆட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா அரைச்சதுக்கப்புறமா வந்து பால் மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். இது எப்படி கூழ் காய்ச்சலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா பால், அதோடு வந்து இன்னும் 1 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணலனா வந்து கீழே வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இது வந்து சால்ட் வந்து இப்போ சேர்க்க வேண்டாம், லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதித்து இது பாதி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட ராகி கூழ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து பேபிஸ்க்கு கொடுக்க வேண்டியது தான். இதில் சால்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கூழை வந்து நான் ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பால் மட்டும் சேர்த்திட்டு இப்போ தான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து நீங்கள் இதை வந்து கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.